ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், நான் பொட்டேட்டோ எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வெந்நீர் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த வெந்நீரில் இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக ஃபஸ்ட்டு வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த இது எடுத்தது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் இப்படி போட்டுக்குவோம். அப்போ தான் இதில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த துணியில் அப்படியே விரிஞ்சு நல்லா ட்ரை ஆயிருங்க. ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே காய வச்சுருவோம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரொம்ப வேணாம், லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்காமலும் செய்யலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு விடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்போ ஆயிலில் போட்டுக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா போடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படி ஃப்ரை ஆகட்டும். இதை இப்படியே லைட்டாக திருப்பி விடுவோங்க. இது இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துக்குவோம். இன்னொரு டைம் ஃப்ரை பண்ண மறுபடியும் போடலாம். இப்போ கொஞ்சம் எடுத்துருவோம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இதை ஆயிலில் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைம் நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதை ரொம்ப லைட்டாக ஒரு 2 செகண்டில் எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை செகண்ட் டைமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். செகண்ட் டைமாக பண்ணும்போது நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அது ஆயிலில் எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துருவோம். நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வச்சிங்கன்னா இந்த ஆயில் ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பரில் இறங்கிரும். இப்போ இருக்கிற இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.